வாங்க அன்பு கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக அக்டோபர் 29 வரையான வாரத்திற்கான ராசி பலன்களை நாம் இங்கு பார்க்க போகிறோம். கன்னியை பொறுத்தவரை காலபுருஷ சக்கரத்தில் 6வது ராசியான உங்களுக்கு எப்பொழுதுமே மகாவிஷ்ணுவின் அருள் இருந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியின் அதிபதியான புதன் பகவான் காணப்படுகிறார். இந்த கன்னியை பொறுத்தவரை உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதம் என்று நட்சத்திரங்கள் உள்ளன. இப்படி நட்சத்திரங்கள் இருக்க வேலை உங்களுக்கான கிரக நிலைகள் என்ன, பொது பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, நட்சத்திர பலன்கள் என்னங்கிறது எல்லாமே இங்க வந்து விரிவா பார்க்கலாம். இதே போல 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. கன்னியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ராசியில் சுக்கிரன், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியின் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா ரண ரூண ரேகஸ்தானத்தில் சனி, வக்கிரமாக ராகு லாபஸ்தானத்தில் குரு, ஆயன சயன போகஸ்தானத்தில் கேது என உங்களுக்கான கிரக நிலைகள் உள்ளன. இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் இருக்கவில்லை, உங்களுக்கான பொது பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி, தொழிலிருந்து வீட்டில இருந்து நீங்க எடுக்கிற எல்லா முடிவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதகமான நிலையிலும் சாதகமான பலன்களையும் தர மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க போது. நன்மைகளும் பார்த்தீங்கன்னா தொழில், வியாபாரம், படிப்பு, குடும்பம், இது மாதிரி கல்வி எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு இருக்க போகுது. அதனால் இந்த நல்ல காலத்தை நீங்கள் சிறப்பாக உபயோகிச்சுக்கோங்க. இந்த நல்ல காலத்தை சிறப்பாக உபயோகிக்கிறப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்கும் ஏற்றமும் மேன்மையும் வரும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த கால நேரத்தில் குறிப்பாக பண வரத்து அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். இந்த பண வரத்து ரொம்ப அதிகமாக இருக்கனால இந்த பண வரத்தை நீங்கள் பொண்ணாவோ பொருளாவோ இல்லை வீடாவோ மனையாவோ இல்லை வாகனமாவோ ஏதோ ஒன்று விதத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. அப்படி மாற்ற முடியல, இது வந்து சேமிப்பு வகையில் வச்சுக்கோங்க. இப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் இங்கே கிடைக்க போகுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை இந்த கால நேரத்தில் சிறப்பாக சேமித்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாக்கு வன்மையாக இருக்கும். இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வாக்குங்கிறது வன்மையாக இருக்கும். உங்கள் வாக்குக்கு பார்த்தீங்கன்னா என்ன வன்மை கிடைக்குன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு செயல் வீரராக இருப்பீங்க. அதனால் வந்து உங்கள் பேரும் புகழும் உங்கள் வாக்கின் காரணமாக ஏற்றம் அடைய போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் சாதகமாக இருக்க வேலையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற விஷயத்த மற்றவங்களும் அப்படியே கேட்பாங்க. நீங்கள் சொல்கிற விஷயத்த மற்றவங்களும் அப்படியே கேட்கறதுனால உங்களோட பேரும் புகழும் மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்குது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் ஒட்டுமொத்தமாக ஏற்றங்கள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்க போகுது. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. புதிய நண்பர்கள் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக கிடைப்பாங்க. புதிய நண்பர்கள் அதிகமாக கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த புதிய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றமும் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு சூழல் எல்லாமே ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. அதே போல் தூரத்திலிருந்து வர செய்திகள் உங்களுக்கு நல்ல செய்திகளாக இருக்கும். தூரத்திலிருந்து வர செய்திகள் நல்ல செய்திகளாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த நல்ல செய்திகளால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் விருத்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இந்த கால நேரத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சிறப்பாக உபயோகிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டுருக்கோங்களா, இதுவரை வந்து உங்கள் திறமைகளை முழுசாக காட்டியிருப்பீங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயரும் புகழுமோ இல்லை பதவி உயர்வோ பண உயர்வோ எதுவுமே கிடைச்சிருக்காது. ஆனால் இப்போ எல்லாமே மாறப்போது. உங்களுக்கு பதவி உயர்வு பண உயர்வு மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலும் ஏற்றம் வரப்போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய பாராட்டோட சேர்த்து உங்கள் கௌரவம் மரியாதை எல்லாமே உயரப்போகுதுங்க. இதே போல் நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் நம்ம வீடியோவுக்கு ஹைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே வகையில் வந்து பார்த்திங்கன்னா வேலை சார்ந்த துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை நிலுவையில் இருந்த வேலைகள் கூட உங்களால் முடிய போகுது. அப்படி உங்களால் முடியறதுனால உங்களுக்கு பதவி உயர்வு பண உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நல்ல காரியத்தை நல்ல இதை வந்து நேரத்தை நீங்கள் சிறப்பாக உபயோகித்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களை அதிகமாக பெறதுக்கான வாய்ப்புகளையும் சூழலையும் நீங்கள் சிறப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் ஏற்றங்களையும் தரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பண வரவுங்கிறது இந்த கால நேரத்தில் இருக்க போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இடையே வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் எல்லாமே நீங்கிறது மட்டும் இல்லாமல்
உங்கள் வாழ்க்கையில அன்பும், நேசமும், பண்பும், பாசமும் அதிகமாக போது. குடும்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விழா கோலம் பூண்ட சூழல் நிலவும். இந்த விழா கோலம் பூண்ட சூழல்னால வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில நன்மைகளும், ஏற்றங்களும் வரப்போறதுல, உங்கள் வீட்லயும் சரி, உங்களுக்கும் சரி மன மகிழ்ச்சியும் அதிகமா கிடைக்கப் போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இங்கு பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வாகனங்கள் வாங்குறது, இல்ல வந்து வாகனங்கள வந்து ரீஃபர்னிஷ் பண்றது, இல்ல வீடு வாங்குறது, மனை வாங்குறது அப்படிங்கிறதுக்கான சூழலும் இந்த கால நேரத்தில உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. யாரா இருந்தாலுமே சரி, பண வரத்து அதிகமா இருக்கிறப்ப அத வந்து அடுத்து வந்து ஒரு முதலீடா மாத்தணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அந்த எண்ணத்துக்கும் பார்த்தீங்கன்னா, சிறப்பான நேரம் இருக்கிறதுனால, உங்கள் வாழ்க்கையில ஏற்றங்களை பெறப்போறீங்க இப்போ. இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க பார்க்கணும்னா பெண்கள். பெண்களுக்கு பொறுத்தவரைக்கும் இந்த கால நேரத்தில வாக்கு வன்மையோட மதிப்பும், மரியாதையும் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப அதிகமா இருக்கும். வாக்கு வன்மையோட மதிப்பும், மரியாதையும் அதிகமா இருக்கிறது மட்டும் இல்லாம, பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில பணவரவுங்கிறது அதிகமா இருக்கும். ஒட்டுமொத்தமா இந்த ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த கால நேரத்தில பணவரவு அப்படிங்கிறது ரொம்ப, ரொம்ப சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதே போல நம்ம வீடியோ எல்லாமே வந்து நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சீரான வருமானம் இருந்து கொண்டே இருக்கும். வருமானத்தில எந்த தட்டுப்பாடும் இருக்காது. ஒரு சில நேரங்கள்ல அதிக சிரத்தை எடுத்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வேலை செய்ய வேண்டியிருக்கும். அப்படி சிரத்தை எடுத்து வேலை செய்தாலும், அந்த வேலையின் மூலமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பண வரவு, பொருள் வரவு எல்லாமே இந்த கால நேரத்தில சிறப்பா இருக்கும்போது, அதோட கூடுதலா வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஆஃபரா வர மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பெயரும், புகழும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி அடையப் போகுது. அடுத்து அரசியல் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரங்கள்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சில கஷ்டங்கள அனுபவிச்சாலும் ஒட்டுமொத்தமா அரசியல் துறையில உங்கள் அதாவது வாழ்க்கையிலோட ஃபியூச்சர் வந்து சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம, உங்கள் வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் சார்ந்த துறைகள்ல பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக, மிக அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம, மக்களோட மதிப்பும், மரியாதையும் நீங்க வெல்வதற்கான காலம், நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒட்டுமொத்தமா அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு இந்த கால நேரம் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில வந்து பார்த்தீங்கன்னா, உங்க திறமை இதுவரை இல்லாத அளவுக்கு பிரதிபலிக்க போது. இப்படி பிரதிபலிக்கிறப்போ என்ன ஆகுன்னா, உங்கள் வாழ்க்கையிலும் சரி, உங்களோட மதிப்பு, மரியாதை, மதிப்பெண் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாக போது. இப்படி அதிகமாகறதுனால உங்களுக்கு என்ன ஆகுன்னா, பெயர், புகழ், பாராட்டு எல்லாமே கிடைக்கும். இப்படி எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து சாதகமா இருக்கிறதுனால என்ன ஆகுன்னா, உங்கள் வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மன தைரியத்தோட செய்வீங்க. உங்க வாழ்க்கைய வந்து நீங்க மன தைரியத்தோட ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகுன்னா, உங்கள் வாழ்க்கையிலயும் சரி, அதேபோல உங்களுக்கும் பல வகையான நன்மைகளும், ஏற்றங்களும் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இங்கு பார்க்கப்படுது. அடுத்து உங்களுக்கான முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, பரிகாரங்கள். பரிகாரங்கள் பொறுத்தவரை நீங்க வந்து குறிப்பா வியாழக்கிழமைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, தட்சிணாமூர்த்தி அதாவது சிவனின் ரூபங்களை வணங்குறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அப்படி வணங்குறப்ப என்ன ஆகுன்னா, உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கும். இப்போ வந்து நல்ல நேரம் இருக்கு இல்லையா? அந்த நல்ல நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, மேலும் சிறக்கிறதுக்கான வாய்ப்புகளையும், சூழலையும் இது உங்களுக்கு சிறப்பா ஏற்படுத்தி கொடுக்க போது. அது மட்டும் இல்லாம, இப்படி இருக்கிற நேரத்தில நீங்க இது மாரி வந்து சிவனை வணங்குறப்ப என்ன ஆகும்னா, உங்க செல்வம், செழிப்பு வந்து மேலும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதேபோல உங்க மனதில ஏதாவது கவலைகள், சஞ்சாரங்கள் ஏதாவது இருந்தா, அதெல்லாம் நீங்கிறதுக்கான காலம், நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இதனால ஒட்டுமொத்தமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிவன் அருள் இந்த கால நேரத்தில கிடைக்கப்போது. சிவனோட சேர்த்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் உங்கள் ராசியின் அதிபதியான புதனையும் வணங்குறப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு பல்வேறு வகையான ஏற்றங்களும், வெற்றிகளும் இந்த கால நேரத்தில சிறப்பா இப்படி உங்களுக்கான பரிகாரங்கள் இருக்கிற நிலையில, உங்களுக்கான நட்சத்திர பலன்கள் என்னங்கிறத அப்படியே இங்க விரிவா பார்க்கலாம். இதே போல நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திரம் 2, 3, 4 பாதம். இந்த வாரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, உங்க குடும்பத்திலயும் சரி, உங்களுக்கும் வந்து மகிழ்ச்சி நெறைய கிடைக்கிறதுக்கான காலம், நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். உங்க குடும்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, சுப நிகழ்ச்சிகள், அதேபோல மகிழ்ச்சி தரும் நெறைய விஷயங்கள் இந்த கால நேரத்தில நடக்கப் போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான உண்மையா பார்க்கப்படுற வேளையில, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மன நிம்மதி ஏற்படும். இந்த கால நேரத்தில உங்களுக்கு மன நிம்மதி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும்.
தொலைதூர பயணங்களை நீங்க மேற்கொள்ள வேண்டி இருக்கும் இந்த கால நேரத்துல. ஏன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பயணங்கள்ங்கிறது இந்த கால நேரத்துல தவிர்க்க முடியாத ஒண்ணா இருக்கும். ஆனா, அந்த பயணங்களால உங்களுக்கு நன்மைகளும், ஏற்றங்களும் உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க குடும்பத்தாருக்கும் ஏற்பட போகுது. நீங்க வியாபாரம் செய்றவங்களா இருந்தா, அது வியாபாரம் சார்ந்து பயணங்கள் இருக்கும். தொழிலுக்கு அதாவது வேற ஏதாவது வேலைக்கு போறவங்களா இருந்தா, உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, வேலை சார்ந்த பயணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனா, அந்த பயணங்களோட முடிவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான சாதகமான பலன்களையும், நன்மைகளையும், அனுகூலங்களையும் தர மாரி இருக்கும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமா இந்த கால நேரத்தில உங்களுக்கு பயணங்கள் சார்ந்த அசதிகள் இருந்தாலும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதை சார்ந்த வெற்றிகளும், நன்மைகளும், ஏற்றங்களும், முன்னேற்றங்களும் இந்த கால நேரத்தில ரொம்ப 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 அதிகமா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்தம். அஸ்தத்தை பொறுத்தவரை இந்த வாரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, எந்த காரியத்தை எடுத்தாலும் அத துணிச்சலோட செய்வீங்க. அப்படி துணிச்சலோட செய்றப்ப என்ன ஆகும்னா, அந்த காரியத்த வந்து நீங்க சிறப்பா முடிப்பீங்க. சிறப்பா முடிக்கிறது மட்டும் இல்லாம, அதுல வந்து பல்வேறு வகையான வெற்றிகளையும் அடைய போறீங்க. இப்ப நீங்க செய்ற காரியத்துல துணிச்சலோட செய்றப்ப என்ன ஆகும்னா, அந்த துணிச்சலே உங்களுக்கு வந்து பாதி வெற்றிக்கு ஒரு வழிவகை செய்யப்போது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மற்றவர்களிருந்து பகை நீங்க போது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. அவங்களால உங்களுக்கு பகை வந்திருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில அந்த பகை கூட நீங்க போது. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, பகை நீங்கி உங்களுக்கு வந்து வெற்றிகளை அளிக்கும் விதமா இருக்க போறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பூர்வீக சொத்துக்கள் இருந்தா அனைத்து வகையான பிரச்சனைகளும் தீரப்போகுது. பிரச்சனைகள், சிக்கல்கள் தீர்றது மட்டும் இல்லாம, அந்த பிரச்சனைகள், சிக்கல்கள் தீர்ந்து அதுலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க போது. நன்மைகள் மட்டும் இல்லாம, அதுல உங்களுக்கு வந்து சாதகமான முடிவுகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், சூழல் இந்த கால நேரத்துல மிக மிக அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பண வரத்து. முன்பு இருந்ததை விட பண வரத்து கூடும் இந்த கால நேரத்துல. குறிப்பா சொல்லணும்னா, இப்ப வந்து ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ரூ. 100 முன்னாடி வந்துருந்துச்சுன்னா, இந்த நேரத்துல ரூ. 150 ரூ. 200 வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால, ஒட்டுமொத்தமா உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கும் ஏற்றங்களும் அதிகமா வரப்போகுது இந்த கால நேரத்துல. அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு இந்த கால நேரத்துல நன்மைகள் அதிகமா கிடைக்க போகுது. அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்ல நன்மைகள் மட்டும் இல்லாம, உங்களுக்கு சாதகமான பலன்களும் கிடைக்க போகுது. உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில பயணங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேத்துக்கு வெளியூர் பயணமா, ஒரு சில பேத்துக்கு வெளிநாட்டு பயணங்களா கூட இருக்கலாம். ஆனா, இந்த எல்லா பயணங்களுமே உங்களுக்கு சாதகமான முடிவுகளையும், நன்மைகளையும் தரப்போகுது அப்படிங்கிறது யாராலயும் தவிர்க்க முடியாத ஒன்றா இந்த கால நேரத்தில பார்க்கப்படுது. இதனால ஒட்டுமொத்தமா உங்க வாழ்க்கையில ஏற்றங்களும், நன்மைகளும் சிறப்பா இந்த கால நேரத்தில கிடைக்கப் போகுது. அதனால அத வந்து சிறப்பா உபயோகிச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை 1, 2 பாதம். இந்த சித்திரை 1, 2 பாதங்கள்ல என்னென்ன விஷயங்கள் இப்ப நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் வியாபாரத்துல இருந்த தடைகள், தாமதங்கள், தொய்வு எல்லாம் நீங்க போகுது. இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து நீங்கிறது மட்டும் இல்லாம, அந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு நன்மைகள் இந்த கால நேரத்துல கிடைக்கப் போகுது அப்படின்னு சொல்லலாம். இதுவரை இல்லாத அளவுக்கு உங்க தொழிலானது விருத்தி அடையப் போகுது. தொழில் விருத்தி அடைவது மட்டும் இல்லாம, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, லாபங்கள் இந்த கால நேரத்தில அதிகமாக போகுது. இப்படி லாபங்கள் அதிகமாறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில ஏற்றங்களும் மிக மிக அதிகமா இருக்கும். அதேபோல இதுவரை வாராக்கடனா இருந்தது கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாறும். வாராக்கடன் மாறி உங்களுக்கு அது வசூலாகும். அப்படி வசூலாகுறதுனால உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு நன்மைகளும், ஏற்றங்களும் சிறப்பா கிடைக்கப் போகுது. அதேபோல வந்து தொழில் தொடர்பான அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்க போகுது. தொழில் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கிறது மட்டும் இல்லாம, அதற்கு சுமூகமான தீர்வும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உத்தியோகத்தில் இருப்பவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டியிருக்கும். அப்படி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் உங்களுக்கு நன்மைகள் இந்த கால நேரத்தில சிறப்பாவும், சூப்பராவும் இருக்க போகுது. அதனால ஒட்டுமொத்தமா உங்களுக்கு இருக்கிற நன்மைகளையும், நல்ல காலத்தையும் சிறப்பா உபயோகிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்றத்தையும், முன்னேற்றத்தையும் சிறப்பா தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து யாராலும் மறுக்க முடியாத உண்மையா இந்த கால நேரத்தில பார்க்கப்படுது. இதேபோல 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள், தினப்பலன்கள் எல்லாத்தையும் நீங்க வந்து உங்க வீட்ல இருந்தே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. நம்ம இங்க சொல்ற தடைகள், தாமதங்களை வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா,
ஒரு முன்னெச்சரிக்கை எடுக்கிறப்ப என்னங்கன்னா, அந்த தடைகள் தாமதத்தோட வேகத்தையும், தாக்கத்தையும் குறைக்கலாம். இல்ல அந்த தடைகள் தாமதத்த வந்து பார்த்தீங்கன்னா, அதோட இதுலருந்து முற்றிலும் நீங்க வந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில சிவன் அருள் சிறப்பா இருக்கு. ஆனா உங்கள் வாழ்க்கையில வந்து சிவனை சார்ந்து ஏற்றங்கள் அதிகமா அடைய போறீங்க. இதே போல 12 ராசிகளுக்கான வார பலன்கள், மாத பலன்கள் எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.